கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களை தத்தெடுக்கும் தாவேகா விஜய். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு விஜய்க்கு சாதகமாக வந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா பேட்டி அளித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், கரூர் சம்பவம் நடைபெற்றதிலிருந்து வலி மிகுந்த நாட்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத எழுச்சி விஜயின் பிரச்சாரத்தில் இருந்தது. 50 ஆண்டுகளில் இல்லாத எழுச்சியை நாங்கள் பார்த்தோம். பெரும்பாலான மாவட்டங்களில் விஜயின் பிரச்சாரத்தின் பொழுது காவல்துறையினர் ஒத்துழைப்பு கொடுத்தனர். மருத்துவமனையில் மக்கள் அனுமதிக்கப்பட்ட பொழுது நாங்கள் கரூர் எல்லையில் தான் இருந்தோம். எங்களை வெளியேற சொன்னது காவல்துறையினர் தான். அதற்கு பிறகு எங்கள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்களை காவல்துறை அடித்து விரட்டியது. நாங்கள் அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்கள் மனிதர்கள். இறப்பு ஏற்பட்டவுடன் முதல் 4 நாட்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மனிதாபிமானம் எங்களுக்கு உள்ளது. ஒரு வாரம் விடுமுறை என்பதால் நீதிமன்றத்தை நாட முடியவில்லை. சிபிஐ விசாரணை கோரி தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு நான் தொடர்ந்த வழக்கில்தான். பிறகு வழக்கு தொடர்ந்தது குறித்து அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். தற்பொழுது எங்கள் கோரிக்கை முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் தத்தெடுக்கிறார். அவர்கள் குடும்பத்தினரின் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் விஜய் ஏற்கவிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எனவே அவர்களை பாதுகாப்பது எங்கள் கடமை. அவர்களின் குடும்பத்தில் ஒருவனாக விஜய் இருப்பார் என ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்.